மீண்டும் ஸ்டாலினே முதல்வர், விஜயால் திமுகவுக்கு அதிக ஆபத்து. லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்ப்போம். இந்த 2026 சட்டசபை தேர்தலில் வென்று மீண்டும் ஸ்டாலினே முதல்வராக பதவி ஏற்பார் என்று லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் முதல்வர் வேட்பாளருக்கான கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் 2வது இடத்தை பிடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தவேக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி இருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் தரப்பில் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு 234 தொகுதிகளிலும் 81,375 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டதன் அடிப்படையில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. நகரங்களில் 54.8% பேரிடமும், எஞ்சிய இடங்களில் 45.2% பேரிடமும் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. அதேபோல் 21 முதல் 30 வயதினர் வரை 25.6% பேரிடமும், 46 முதல் 60 வயதினர் வரை 23.5% பேரிடமும் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. அதேபோல் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 41.3% 31 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த கருத்து கணிப்பில் 81.71% பேர் இந்துக்கள் என்றும், 10.55% பேர் கிறிஸ்தவர்கள் என்றும், 7.75% பேர் இஸ்லாமியர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவின்படி மீண்டும் ஸ்டாலினே முதல்வராக வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் முதல்வர் வேட்பாளருக்கான கருத்து கணிப்பில் விஜய் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முந்தி விஜய் 2வது இடத்திற்கு வந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல் விஜயின் அரசியல் வருகையால் யாருக்கு அதிக பாதிப்பு என்ற வகையிலும் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் இடத்தில் அதிக பாதிப்பு திமுகவுக்கு என்றும், 2வது இடத்தில் விசிகவுக்கு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னரே அதிமுகவுக்கு பாதிப்பு உள்ளதாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு சொற்ப பாதிப்பு மட்டுமே ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சீமான் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் அடுத்தடுத்த நிலையில் உள்ளதாகவும் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. அதேபோல் இளைஞர்கள் வரவேற்கும் இளம் தலைவர் யாரென்ற கேள்விக்கு முதலிடத்தில் விஜய், 2வது இடத்தில் அண்ணாமலை, 3வது இடத்தில் உதயநிதி, 4வது இடத்தில் சீமான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் தொடங்க இருக்கிற நிலையில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய இந்த கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.